வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற ரெண்டு கேரட் வச்சு ஒரு சூப்பரான சுவையான கேரட் மில்க் ஷேக் வந்துட்டு எப்படி செய்யுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு சின்னதாக துருவுன கேரட் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு 10-20 பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு எடுத்து ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க, ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இதில் 2 கப் அளவுக்கு பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு துருவன கேரட் எடுத்துருக்குறேங்க. 3 கப் அளவுக்கு பால் வந்துட்டு எடுத்துருக்குறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா திக்கான பாலாக இருந்தால் இன்னும் நமக்கு சுவை வந்துட்டு நல்லா கொடுக்குங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சிட்டு இது போல் வந்துட்டு டம்ளரில் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா ஜூஸ் வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இல்லாட்டினா அப்படியே கூட குடிக்கலாங்க. நல்லா திக்காக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நட்ஸு, துருவின கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுவையும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.